முள்ளிவாய்க்கால் கஞ்சி சிறுவர்கள் நெஞ்சில் பிரிவினை விஷத்தை விதைக்கின்றது. கம்மன் வில கிளப்பும் சர்ச்சை. அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகள் கொந்தளிப்பாக மாறக்கூடும். அவசர அறிவித்தல். கிருணிகாவுக்கு எதிராக பிடியாணை உத்தரவு. தியாக தீபம் திலீபன் நினைவையொட்டி நல்லூரில் இடம்பெறவுள்ள சதுரங்க சுற்றுப் போட்டி. இலங்கையில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படவுள்ள ஆயிரக்கணக்கான வாகனங்கள் விதிக்கப்படவுள்ள தடை உத்தரவுகள். செல்வின் சில்வா கைது செய்யப்படுவாரா? சுகீஸ்வர பண்டாரு முறைப்பாடு. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பெரும் ஆபத்தில் அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நினைவாயுதம் ஆவண கண்காட்சி இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பம். தமிழக முதலமைச்சர் விஜயிடம் அர்ச்சுனா எம்பி விடுத்துள்ள கோரிக்கை. கோட்டாபயவுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லை, முன்னாள் செயலாளர் வெளியிட்ட தகவல். தோட்ட பகுதிகளில் அதிகரிக்கும் வன்முறை, அவசர மாநாடு எதிர்வரும் புதன்கிழமை. முள்ளிவாய்க்கால் கண்ணீர் ஓயாது, அந்த அவலத்தை வைத்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது. தமிழர் விடுதலை கூட்டணி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தமிழர் பகுதிகளில் வழங்கப்படும் கஞ்சி தொடர்பில் உதய கம்மன் பில சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் அதன் நோக்கத்தை தெரிவுபடுத்தும் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடைபெறும் ஒவ்வொரு வருடமும் பேரினவாதிகள் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது 17 வருடங்களாகவே நடைபெற்று வருகின்றது. குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக ராஜபக்ஷ கும்பலை இவ்வாறான பிரச்சாரங்களில் ஈடுபடுவது காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரிவினைவாத சிந்தனை மற்றும் பிரிவினைவாதம் என்ற நஞ்சை சிறுவர்களின் மனதில் விதைப்பதற்காகவே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவதாக பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்று நடத்திய அரசியல் கலந்துரையாடலிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சிங்கள மக்கள் தொடர்பில் தமிழ் மக்களிடம் உருவாக்கி வைக்கப்பட்டுள்ள அரக்கன் என்ற சிந்தனை தமிழ் மக்களின் புதிய தலைமுறையினருக்கு பொருந்தாது என அறிந்து கொண்டுள்ளனர். முன்னர் வடக்கு தெற்கும் பிரிந்தே காணப்பட்டது. போக்குவரத்தில் இருந்தும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கவில்லை. அதனால் சிங்கள மக்கள் தொடர்பில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இன்று அந்த செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது. இந்த வகையில் இன்னும் 10 வருடங்களில் தமிழ் மக்கள் மத்தியில் சிங்கள மக்கள் தொடர்பான சிந்தனையில் மாற்றம் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, இன்றுள்ள மூத்த தலைமுறையினருடன் பிரிவினைவாத சிந்தனை மறைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இவ்வாறான சம்பிரதாயங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையின் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்தும் நிலவுவதனால் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவுரைகளை கவனத்தில் கொள்ளுமாறு கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, புத்தளம் மற்றும் கொழும்பு முதல் காலி வரையிலான கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலை அல்லது இரவு நேரங்களில் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பகுதிகளிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் தென்மேற்கிலிருந்து காற்று வீசும் மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு சுமார் 25 முதல் 35 கிலோமீட்டராக இருக்கும். காங்கேசன்துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பந்தோட்டை முதல் புத்துவில் வரையிலான கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் சில மணி நேரங்களில் மணிக்கு சுமார் 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை முதல் புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலான கடலோர பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவும் நாட்டை சுற்றியுள்ள பிற கடல் பகுதிகள் சற்று கொந்தளிப்பாகவும் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது அந்த கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். அப்போது அந்த கடல் பகுதிக்குள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் மற்றொரு நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக வழக்கில் முன்னிலையாக்காததை தொடர்ந்து கோட்டை நீதிவான் ஃபசன் அமரசேகர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாயில் அருகே நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக கிருணிகா பிரேமச்சந்திர உட்பட 12 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது.
பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிணையில் இருந்தபோது விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதன் காரணமாகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிணைதாரர்களுக்கு அறிவிப்புகள் மற்றும் அழைப்பாணைகள் அனுப்புமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சுற்றுச்சூழலுக்கும் உடல் நலத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் வகையில் 5000 வாகனங்கள் நச்சு கருப்பு புகையை வெளியிடுவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தகைய வாகனங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் 0735000525 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நச்சு புகையை சுவாசிப்பதனால் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் 60 லட்சம் பேர் உயிரிழப்பதாகவும் சுகாதார அமைப்பும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நச்சு புகை நகர்ப்புற பகுதிகளிலும் குறிப்பாக கொழும்பு வாழ் மக்களுக்கு உடல்நல அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது. இதன் காரணமாக நச்சு புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிய நாடு முழுவதும் பலீசாரும் மோட்டார் வாகன பரிசோதகர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். அதற்கேற்ப அடையாளம் காணப்பட்ட வாகனங்களுக்கு தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் குறைபாடுகளை சரி செய்து சீரமைக்குமாறு உத்தரவிடப்படும் என்றும் இல்லையெனில் அந்த வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அமைப்பிலிருந்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். அதன்படி குறைபாடுகளை சரி செய்யாத வாகனங்களுக்கு வருவாய் உரிமங்கள் வழங்கப்படாது என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நச்சு புகையை வெளியிடும் வாகனங்களுக்கு தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வாவை கைது செய்து அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி புதிய மக்கள் முன்னணி நிலக்கரி மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை சமர்ப்பித்துள்ளது. தங்கல்லையில் நடைபெற்ற மே தின பேரணியில் அவர் ஆற்றிய உரை தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த உரையின் மூலம் செல்வின் சில்வா ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கும் அதன் உறுப்பினர்களான நீதியரசர்களுக்கும் அவமதிப்பை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு செல்வின் சில்வாவை கைது செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரி நேற்று முன்தினம் 14ஆம் தேதி இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்து முறைப்பாட்டுக்கான கடிதம் நிலக்கரி மோசடி தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பெரும் ஆபத்தில் இருப்பதாகவும் அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்ட போது உடல் பரிசோதனை கூட செய்யப்படாத ஒரு பெரிய குழுவினர் அவரை சுற்றி இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய பாதுகாப்பற்ற சூழலில்தான் மஹிந்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டார் என்றும் கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தனது போர் வீரர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை நினைவு கூறும் இத்தகைய நேரத்தில் சில குழுக்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முயற்சிக்கக்கூடும் என்பதனால் அரசாங்கம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் முன்னாள் ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையையும் குறைக்கப்பட்டதாக நினைவுபடுத்தியுள்ளார். சந்தேகத்திற்கிடமான மரணங்கள் நிகழ்ந்ததன் காரணமாக தனது சொந்த பாதுகாப்பு குறித்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கமகே மேலும் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நினைவாயுதம் என்ற ஆவண கண்காட்சி இன்று ஆரம்பமானது. கண்காட்சியை மே 18ஆம் தேதி வரை யாழ் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தின் மாணவர் நலச்சோவை கட்டட தொகுதியில் பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என்று பலரும் இக்கண்காட்சியை பார்வையிட்டனர். முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான ஆதாரபூர்வமான தரவுகள், ஒளிப்படங்கள் மற்றும் ஆவணங்களை இளையோர் மத்தியில் கொண்டு சேர்க்கும் ஒரு வரலாற்று பதிவாக கண்காட்சியை நடத்துவதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் தெரிவித்தனர். வணக்கம். கண்ணதாஸ் சுடரோன், பொருளாளர், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் இந்த நினைவாயுதம் என்ற கண்காட்சி ஒழுங்கமைக்கப்பட்டு இன்றைக்கு தொடங்கி 3 நாட்கள் எமது பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை நாங்கள் மேற்கொள்வதற்கான முக்கியமான நோக்கம், எங்களது வளர்இளம் தலைமுறைகளுக்கு எங்கள் வரலாற்றை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாய் நமக்கு நிச்சயம் உள்ளது. எமது இன்றைய தலைமுறையானது வரலாற்றினை மறந்து போதைப் பொருள் பழக்கங்களுக்கும் ஏனைய தேவையற்ற பொழுதுபோக்குகளுக்கும் அடிமைப்பட்டு தங்கள் வரலாற்றினை மறந்த ஒரு இனமாக மாறிக்கொண்டிருக்கின்றனர். வரலாற்றினை மறந்த ஒரு இனம் தன் வரலாற்றை தானே சிதைத்துக் கொள்ளும் என்பது இங்கே நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது தற்கால அரசியல் நிலைமைகளில்.
அந்த வகையில் இந்த வரலாற்றினை கடத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு உள்ளது. இங்கே 1954 தொடங்கி 2009 வரையான தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு ஸ்ரீலங்கா இராணுவத்தாலையும் அரசாங்கத்தாலையும் பிற சதிகார சக்திகளாலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தியுள்ளோம். இதை நாங்கள் வரலாற்றை சரியாக கடத்துவதன் மூலமே மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வும் எங்களது தமிழ் தேசிய அரசியல் தொடர்பான ஒரு நிலையான பார்வையும் நிலைபெற செய்யலாம். எங்கள் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் விமர்சனம் என்னவென்றால் நாங்கள் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் என்று. எங்களுக்கு எதிர்ப்பான அரசியல், எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்கு தெரியாமலே இந்த அரசாங்கம் எங்கள் மீது திணிக்கின்ற போது எதிர்ப்பு அரசியல் செய்யாவிடின் எங்கள் நிலைப்பாடும் எங்கள் இனமும் காலப்போக்கில் யாரும் கேட்பாரற்று அழிந்து போகும் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு தெரிகின்ற இந்த தமிழ் தேசிய நிலைமை இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருந்தது இப்போது தேர்ந்து கொண்டு வருகிறது. எங்களுக்கு புரிய வேண்டும், நாங்கள் மனநிலையிலேயே இளைஞர்கள் மாற்றப்பட்டு வருகின்றனர். இளைஞர்களுக்கு அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல் இல்லாமல், ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடு இல்லாமல் ஒரு சீர்கட்ட சமூகமாக திட்டமிட்டபடி கட்டியமைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த கட்டியமைக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற சமுதாயம் சீர்நிலையில் வழிபெற்று செல்ல வேண்டும் என்றால் எங்கள் வழிகளை, எங்கள் வரலாற்றை நாங்கள் அவர்களுக்கு சரியான முறையில் கடத்த வேண்டும். நாங்கள் எவ்வாறு போராடினோம், எங்கள் போராட்டத்தினால் ஏற்பட்ட இழப்புகள் என்ன, நாங்கள் எவ்வாறு கொல்லப்பட்டோம் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதன்பாடே அவர்களின் அரசியலும் அவர்களின் வரலாறும் அவர்களின் எதிர்காலமும் அவர்களால் சரியான முறையில் முன்னெடுத்து செல்லப்படும் என்பது பல்கலைக்கழக மாணவர் சமூகத்தின் ஒரு நிலையான நம்பிக்கையாகும். நன்றி. தமிழக முதலமைச்சர் விஜய் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்று யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்த பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராமநாதன் அர்ஜுனா, தமிழக முதலமைச்சர் விஜயை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கவில்லை. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் தருணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அன்றைய தினம் நான் இலங்கையின் நாடாளுமன்றத்தில் இருந்ததால் அதனை பார்க்க முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு காணாத மாற்றத்துக்காக வாக்களித்து இருக்கின்றார்கள். இப்படி ஒரு மாற்றம் நடக்காது என்று பெரிய அரசியல் விற்பனர்கள் கூறினார்கள். ஆனால் நடக்கும் என்றே கூறி வந்தேன். எங்கள் இனம் அழியும் போது திமுக, அதிமுக அரசுகள் வேடிக்கை பார்த்தன. ஆனால் தற்போதைய முதலமைச்சர் மற்றும் பலர் அந்த நேரத்தில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தனர். இனிமேலும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக விஜய் பேச வேண்டும். விஜய் சேவை தமிழ் பேசும் எல்லோருக்கும் தேவை. தமிழக மக்கள் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் வலிகளை வைத்து வாக்கு வாங்க மட்டுமே நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேசினார். விஜயின் சேவை தமிழ் பேசும் எல்லோருக்கும் தேவை. தமிழக மக்கள் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள் என்றும் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டிற்காக தன்னால் இயன்றவரை தனது கடமையை நிறைவேற்றியுள்ளார். மேலும் அவர் தற்போது மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளார் என்றும் சுகேஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். ஊடக கலந்துரையாடல் ஒன்றில் பங்கேற்ற அவர், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாட்டிற்காக தன்னால் இயன்றவரை தனது கடமையை நிறைவேற்றினார். அவர் இப்போது மிகுந்த ஏமாற்றத்தில் உள்ளார் என்றும் கூறினார். அப்போது சுகேஸ்வர பண்டார, கோட்டபாய ராஜபக்சவை லீ குவான் யூ, மகாதீர் முகமது ஆகியோரின் மூளை அளவுக்கு சிறந்தவர் அல்ல என்றும் குறிப்பிட்டார். கடந்த 4 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்களும் ஏனைய வைத்தியர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அத்தோடு கணிசமான எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் கூறினார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் உள்ள முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் கிராமப்புற மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளை பராமரிப்பதில் கடும் சிரமங்கள் ஏற்படும் என்றும் சமல் சஞ்சீவ சுட்டிக்காட்டினார். மயக்க மருந்து நிபுணர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் இளம் வைத்தியர்கள் உட்பட சுகாதாரத்துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவமிக்க வைத்தியர்கள் வெளிநாட்டு மருத்துவ பரீட்சைகளில் சித்தியடைந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதன் காரணமாக தற்போது மருத்துவமனைகளில் பணிபுரியும் வைத்தியர்கள் தங்களது சாதாரண கடமைகளுக்கு மேலாக கூடுதல் கடமைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். மனோ கணேசன் விடுத்த கோரிக்கையை ஏற்று தோட்டப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வன்முறைகள் தொடர்பான பல்துறை அவசர மாநாட்டை எதிர்வரும் புதன்கிழமை நடத்துவதற்கு ஆனந்த் விஜயபால இணக்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து கடிதம் மற்றும் தொலைபேசி மூலமாகவும் மனோ கணேசன் அமைச்சருடன் கலந்துரையாடியிருந்தார்.
ரத்தினபுரி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து கவலை வெளியிட்டு மனோ கணேசன் போலீஸ் பிரிவு உயரதிகாரிகள், தோட்ட கம்பெனி பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கும் அவசர மாநாட்டை உடனடியாக கூட்டுமாறு கோரியிருந்தார். இந்த மாநாட்டில் தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதிநிதிகளும் சிவில் செயற்பாட்டாளர்களும் பங்கேற்று தோட்டப்பகுதிகளில் தொடரும் வன்முறைகளுக்கு நிரந்தர தீர்வு காண முயற்சிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் கண்ணீர் ஓயாது. அந்த முள்ளிவாய்க்கால் அவலத்தை வைத்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்று தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான சுதாகரன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழர் வரலாற்றில் மட்டுமல்லாது உலகெங்கும் வாழும் தமிழர்களின் மனங்களிலும் முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற சோகம் உயிருள்ளவரை மறக்க முடியாதது. இன முரண்பாடுகள் உருவானதன் காரணமாக இலங்கை அரசு படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் கொடிய யுத்தம் நடைபெற்றது. இந்த நாட்டின் விலை மதிப்பற்ற இளைஞர்கள் தமது இளம் வயதிலேயே உயிரிழந்தார்கள். பொருளாதார அழிவு மதிப்பிட முடியாத அளவுக்கு இருந்தது. அதன் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் நெருங்கிக் கொண்டிருந்த போது மக்களின் இழப்புகள் அதிகரித்துக் கொண்டிருந்தன. பெருமளவான மக்கள் மரணமடைந்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தார்கள். லட்சக்கணக்கானோர் மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி இருதரப்பினரிடமும் யுத்த நிறுத்தத்தை வலியுறுத்திக் கொண்டிருந்தது. தமக்கு வாக்களித்த மக்களை காப்பாற்ற அன்றைய தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தவறியது மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி எந்த ஆசனங்களும் இல்லாத நிலையிலும் ஒரு கட்சியாக தனது கடமையை செய்தது. இறுதி யுத்தத்தின் போது அப்போதைய அரசு தலைவராக இருந்த மகிந்த ராஜபக்ஷ அனைத்து தமிழ் கட்சிகளையும் சந்திப்பதற்காக அலரி மாளிகைக்கு அழைத்தார். அந்த சந்தர்ப்பத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியும் கலந்து கொண்டது. அப்போது முள்ளிவாய்க்காலில் வரும் 75,000 பேர் மட்டுமே உள்ளனர் என்றும் அவர்கள் அனைவரும் விடுதலை புலிகளின் தீவிர ஆதரவாளர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே அப்பகுதியில் இருந்த அதிகாரிகள் மூலம் தகவல்களை திரட்டி வைத்திருந்த தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் முள்ளிவாய்க்கால் பகுதியில் 3,25,000 மக்கள் அகப்பட்டுள்ளதாக கடுமையாக வாதிட்டார். கொத்து கொத்தாக இளைஞர்களையும் யுவதிகளையும் அள்ளி சென்றார்கள். இறுதியில் சிலர் விடுவிக்கப்பட்டனர். பலர் காணாமலாக்கப்பட்டவர்களாகினர். முள்ளிவாய்க்கால் அவலத்தை வைத்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது. சிலர் அதை ஏகபோக உரிமையாக கொண்டாடுவது மட்டுமல்லாது மீண்டும் தமிழ் மக்களை பிழையான பாதைக்கு இட்டுச் செல்ல முயற்சிக்கின்றார்கள். தமிழர் மத்தியில் மறக்க முடியாத இந்த சோகமான மாதத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை அரசிடமும் சர்வதேச சமூகத்திடமும் விசேடமாக இந்தியாவிடமும் சாத்தியமான அரசியல் தீர்வினை வேண்டி நிற்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.